ஹாய் கைஸ். ஸோ இந்த பாட்டிமா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டிமா. அவங்க பேர் வந்து கமலத்தாள். ஐ திங்க் நம்ம எல்லாருமே அவங்க பேரை ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வி ஆல் ரிமெம்பர் ஹர் ஹேஸ் 1 ரூபி இட்லி பாட்டிமா. 1 ரூபாய் இட்லி பாட்டிமான்னு தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குது. அவங்க பேர் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியலை. I think we all should remember her by her name. She is Kamalathal, a wonderful soul. நான் வந்து கோயம்புத்தூரில் வந்து கொஞ்ச நாளாகவே இருக்கேன். கொஞ்ச நாளுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நாளாகவே நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், ஒரு 2 இயர்ஸாக. பட் எனக்கு வந்து இவங்க எங்கே இருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டிமா இருக்காங்கன்னு தெரியும். அவங்க 1 ரூபாய்க்கு இட்லி கொடுத்துட்ருக்காங்கன்னு தெரியும். பட் ஆனால் அவங்க கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க. கோயம்புத்தூர், அதுவும் என்னோட வீட்டிலேருந்து ரொம்ப கிட்ட தான் இருக்காங்க அப்படின்றது நான் 2 இயர்ஸாக ரியலைஸ் பண்ணாமல் இருந்தேன். அண்ட் ஒன் ஆஃப் மை பியர்ஸ் ஹூ வெண்ட் அண்ட் விசிட்டட் ஹர், அவங்க வந்து போயிட்டு வந்து சொல்லிட்டு பேர் தான் எனக்கே தெரியும், பாட்டிமா இங்கே தான் இருக்காங்க, அண்ட் தட் டூ ஷீ இஸ் வெரி நியர் டு மீ அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரியும். தென் நானும் என் ஹஸ்பண்டும் வி டிசைடட் லைக் ஒரு நாள் போகலாம், போய் ஒரு நாள் அந்த பாட்டிமாவை பார்த்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு அவங்கக்கிட்ட சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து வி வர் திங்கிங் அண்ட் வி போகணும்னு நினைப்போம். ஆனால் போகிறதுக்கு டைம் கிடைக்காது. பிகாஸ் அந்த பாட்டிமாவோட கடை பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 to 11 o'clock வரைக்கும் தான். அவங்க வந்து ஆஃப்டர்நூன் ஈவினிங்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் போய் சாப்பிட்ணுன்னா காலையில் 7 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இட்லி கிடைக்கும். என் பாட்டிமா வந்து இட்லி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு நாள் வி டிசைடட் டு கோ. ஸோ அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வடிவேலம் பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கிராமம். அது வடிவேலம் பாளையம், ஒரு சின்ன இடத்துல அவங்க வந்து கடை வச்சுருக்காங்க. பெருசாக போர்டு கிடையாது, பெருசாக எதுவும் போர்டு கிடையாது. ஒரு லேம்ப் போஸ்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு ரொம்ப சின்னதாக ஒரு போர்டு போட்டு அவங்க வீடு வந்து உள்ளே வந்து கவர் மீன் ரோட் சைட் ஃபேஸிங் இல்லை, ஒரு ஸ்மால் லேன் மாதிரி போகுது. அந்த லேனில் வந்து அவங்க வீடு வந்து சைடில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு பெருசாக எதுவும் பப்ளிசிட்டி பண்ணி அவங்க பெருசாக பேனர் வச்சு அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒரு சின்ன போர்டு லேம்ப் போஸ்ட்டில், அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க லேம்ப் போஸ்ட்டில் அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு 20 ஃபீட்டுக்கு முன்னாடி ஒரு லேம்ப் போஸ்ட்டில் அவங்க வீட்டுக்கு முன்னாடி அந்த ஒரு போர்டு இருக்குது. ஸோ நாங்களுமே போயிட்டு, நானும் என் ஹஸ்பண்டுமே பைக்கில் போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் எங்கே இருக்காங்கன்னு தேடிக்கிட்டே இருந்தோம். பட் அதுக்கப்புறம் அந்த லேம்ப் போஸ்ட்டை பார்க்கும் போது தான் வி காட் லைக் ஓகே இங்கே தான் இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. பெருசாக எதுவும் கூட்டமும் கிடையாது. நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 7:45க்கு போனோம் டு ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட். இட் வாஸ் வண்டர்ஃபுல். இட்லி வந்து நான் நினச்சேன் இட்லி வந்து ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட்லி வாஸ் சூப்பர்ப். இட் வாஸ் ஃப்ளஃபி, இட் வாஸ் சாஃப்ட். சுட சுட பாட்டிமா போட்டுட்டு இருந்தாங்க. தென் த சாம்பார், த சட்னி, எவ்ரி திங் வாஸ் வண்டர்ஃபுல். அவங்களே வந்து சாம்பார் சட்னி செய்கிறாங்கன்னு போல். ஸோ இட்லியும் போடுறாங்க, சட்னி கிடைக்குது, சாம்பாரும் இருக்குது. ஷீ இஸ் டூயிங் அ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் போய் வி போத் வெண்ட், வி ஹேட் எங்கள் வயிறு நிரம்புற வரைக்கும் சாப்பிட்டோம். அண்ட் சுட சுட இட்லி போட்டுகிட்டே இருந்தாங்க. அது வந்து காலியாகிட்டே இருக்குது. பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து வாங்குறாங்க. அது வாங்க நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க. ஸோ சாப்பிட பாட்டிமா வந்து சுட சுட இட்லி ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. சைடில் வந்து இட்லி பாத்திரத்தை வச்சு இட்லி ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் தோ ஷீ இஸ் 80 இயர்ஸ். அவங்களுக்கு வந்து எப்படி ஒரு 80 இயர்ஸ் இருக்கும். தோ ஷீ இஸ் 80 இயர்ஸ், ஐ ஜஸ்ட் when I look at her, I see how she is selfless, how she is like she doesn't think about what is going to happen tomorrow. ஏன்னா இப்போ நம்ம வந்து எப்படி இருக்கோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாளைக்கு என்ன நடக்க போகுது. நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு 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 கோல் இருக்கும். நம்மளோட வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்கும். நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தை, நம்ம பிள்ளைங்களை இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் போய் வைக்கணும், ஒரு 2 வீடு வாங்கணும், அதுக்காக சேர்க்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு லக்ஸுரியஸ் கார் வாங்கணும், இது பண்ணணும் அதை பண்ணணுன்ட்டு நம்ம வாழ்க்கையில் நிறைய கனவுகள், நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. நம்ம அதுக்காகவே என்ன பண்ணுறோன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம போகிற பாதையில் ஏதாவது ஒரு பிரச்சனை, நம்மளோட கோலை தேடி நம்ம போகிற பாதையில் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு ஆப்ஸ்டிக்கல்ஸ் வந்துச்சுனால வாட் வி டூ இஸ் வி பிரேக் டவுன் அண்ட் வி சிட். நம்ம அந்த இடத்துல உடஞ்சி போகிறோம். ஏன் அப்படின்னா
ஏன்னா நம்ம வந்து ஐயோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு என்ன நடக்க போகுது, அப்புறம் என்ன நடக்க போகுது, எப்படி இதை நம்ம தாண்டி வரப்போகிறோன்ற ஒரு கவலை. ஆனால் இந்த பாட்டிமாவை நான் பார்க்கும்போது நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்ற ஐ டோன்ட் திங்க் ஷீ ஹேஸ் தட் வரி. ஆல் ஷீ திங்ஸ் இஸ் நாளைக்கு வருவாங்க கூட்டம், அவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும். ஷீ இஸ் பீங் வெரி செல்ஃப்லெஸ். யூனோ அவங்கள பற்றி யோசிக்காமல் நான் எப்படி நாளைக்கு நான் கடந்து போகிறேன், எப்படி கடந்து போக போகிறேன்றது யோசிக்காமல், நம்ம வாழ்க்கையில் நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்காமல் 50 வருஷமாக ஒருத்தங்க வந்து இப்படி செல்ஃப்லெஸ்ஸாக மற்றவங்க வந்து சாப்பிடணும், மற்றவங்க இப்படி இருக்கணும், ஆனால் நாளைக்கு அவங்க சாப்பிட வருவாங்க, அவங்களுக்கு இட்லி ஊற்றணும் அப்படின்றது மட்டுமே யோசிக்கிற ஒரு பாட்டிமா வந்து ஐ திங்க் அவங்கள மாதிரி தான் எல்லாருமே இருக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நாளைக்கு அப்படின்றது வந்து யாருக்குமே கேரண்டி கிடையாது. டுமாரோ இஸ் நாட் கேரண்டீட் ஃபார் எவ்ரி ஒன். வி டு நாட் நோ வாட் டுமாரோ ஹோல்ட்ஸ் ஃபார் அஸ். யாருக்குமே வந்து நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது இன்றைக்கே யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியவே முடியாது. அதை யாராலையும் முடியாது. ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு லைஃப் வாழணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம வந்து நம்ம நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், ஐயோ நம்ம வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம யோசிச்சு ஐ திங்க் வி ஆர் ஃபெயிலிங் டு லிவ் இன் த ப்ரெசண்ட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ இருக்கிற வாழ்க்கையை வாழ மறந்துடுறோம். நம்ம வாழ்க்கையில் வந்து தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு, இன்னும் டிப்ரெஷன்ஸ், இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் வந்துடுது. பட் when I look at her, when I look at Patima, Kamalathal Patima, I think she's the greatest example that it's okay. லைஃப்பில் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும் தான். பட் ஆனால் இந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே மறந்துட்டு யூ ஜஸ்ட் லிவ் அட் த ப்ரெசன்ட். இன்றைக்கி என்ன நடக்க போகுது, இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறீங்க, சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி உன்னோட லைஃப்பில் சந்தோஷமாக இரு, மற்றவங்கள உன்னை சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோ, அவங்களுக்கு என்ன 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 வேணுமோ அதை பாரு. உன்னோட லைஃப்பில் நடக்கிறது தானாக அது நடந்துகிட்டே இருக்கும். அதை வந்து அந்த பாட்டிமா கிட்ட பார்க்கும்போது நான் ரொம்ப வியந்து பார்த்த ஒரு விஷயம் என்ன, பாட்டிமா வந்து இன்னைக்கு ரொம்ப சிரிச்ச முகத்தோடு எல்லாருக்குமே வந்து இட்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் ஷி வாஸ் எவர் திங்கிங் அபவுட் வாட் ஹர் லைஃப் இஸ் கோயிங் டு பிகம். அடுத்தது என்ன நடக்க போகுது அவங்க வாழ்க்கையில் அப்படின்றத பற்றி அவங்க பெருசாக அதுவும் யோசித்த மாதிரி எனக்கு தெரியல. ஐ திங்க் அப்படி தான் எல்லாருமே இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தோன்னா ஐ திங்க் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஒரு சமாதானம், ஒரு பீஸ், ஒரு ஹாப்பினஸ், அது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப் வாழ்ந்தாலே நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் தட் இஸ் த கிரேட்டஸ்ட் திங் தட் ஐ சா இன் ஹர். அண்ட் இவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து வி ஆர் கம்மிங் டு ஈஷா யோகா. பிகாஸ் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் நிறைய பேர் விசிட் பண்ணுறீங்க, நிறைய பேர் ஈஷா யோகாவுக்கு வரும், நிறைய பேர் வந்து சிறுவாணி டேம் பார்க்க வரும், சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க வராங்க, இன்னும் நிறைய பேர் வந்து பெதஸ்தா வராங்க. இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் கோயம்புத்தூருக்கு வரீங்க. ஆனால் நிறைய பேர் கோயம்புத்தூரில் தான் இந்த பாட்டிமா இருக்காங்க. இவங்கள போயிட்டு ஒரு தடவை பார்த்துட்டு இது எல்லாருமே ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். இவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஈஷா யோகாவுக்கு வர வழியில் சிறுவாணி மெயின் ரோடில் மாதம்பட்டியை நீங்கள் தாண்டிட்டு வந்தீங்கன்னா புழுவப்பட்டின்னு ஒரு இடம் வரும். புழுவப்பட்டி இல்லைன்னா ஆலந்துறையில் நீங்கள் லெஃப்ட் எடுத்துட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு லெஃப்ட், எந்த லெஃப்ட் நீங்கள் எடுத்தாலுமே இந்த கிராமத்துக்கு நீங்கள் போயிடலாம். இந்த ஒரு ரூபாய் இட்லி பாட்டி இடத்துக்கு போயிடலாம். ஸோ புழுவப்பட்டி இல்லைன்னா வந்து ஆலந்துறை, ஏதாவது ஒரு லெஃப்ட் எடுத்திங்கன்னா, எந்த லெஃப்ட் எடுத்தாலுமே நீங்கள் அந்த லெஃப்ட் எடுத்துட்டு ஒரு 100 மீட்டர்ஸ் போயிட்டு நீங்கள் கூகுள் மேப் ஓப்பன் பண்ணி கமலத்தால் 1 ரூபாய் இட்லி கடை அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த பாட்டிமாவோட லொக்கேஷன் வரும். நானுமே மேப்பு போட்டு தான் போனேன். ஆலந்துறை வரைக்கும் நான் வந்து காருண்யா நகர்லேருந்து ஆலந்துறை வந்தேன். ஸோ ஆலந்துறையிலிருந்து நான் மேப் போட்டுட்டு நான் வந்து ஆலந்துறை வந்தோடனே மேப் போட்டோடனே இந்த கடை கரெக்டாக எனக்கு காமிச்சது. ஸோ கரெக்டாக லொக்கேஷன் காமிச்சது. நான் சொன்ன மாதிரி பெருசாக பேனரோ கடைக்கு போர்டோ கிடையாது. அது வந்து பப்ளிசிட்டி எதுவுமே பாட்டிமா பண்ணலை. அவங்க வந்து சின்னதாக ஒரு போர்டு வச்சுருக்காங்க, லேம்ப் போஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தாலுமே இப்போது நீங்கள் ஈஷா யோகாவுக்கு வரீங்க அப்படின்னா டெஃபினட்டாக மார்னிங் 7 to 11 o'clock பாட்டிமா வந்து இட்லி 1 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள். Get her blessing, and I think everyone should go see her ன்னு நினைக்கிறேன். Because she's been the greatest inspiration
அண்ட் இந்த வயசான டைம்லேயும் வந்து ஷீஸ் பீன் கிவிங் இட்லீஸ் ஃபார் 1 ரூபி எவ்ரி டே ஷீஸ் பீன் கிவிங் இட். அண்ட் நானுமே போயிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸ் பேக் தான் போயிட்டு வந்தேன். ஸோ இஃப் யூ பீப்புள் ஆர் கம்மிங் டு கோயம்புத்தூர், விசிட்டிங் டு கோயம்புத்தூர், ஆஸ் ஐ டோல்ட், வென் யூர் கம்மிங் ஃப்ரம் கோயம்புத்தூர் டு ஈஷா யோகா, டுவர்ட்ஸ் ஈஷா யோகா, டுவர்ட்ஸ் சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ், அந்த ரோட்டில், சிறுவாணி மெயின் ரோட்டில் மாதம்பட்டியை தாண்டினோடனே புலுவப்பட்டி அப்படின்ட்டு ஒரு ஊர் வரும். அந்த டவுனில் நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா, அந்த டவுனில் எந்த லெஃப்ட் எடுத்தாலுமே ஒரு 100 மீட்டர்ஸ் இல்லைனா 50 மீட்டர்ஸ் தாண்டினோடனே லொக்கேஷன் போடுங்க. கூகுள் மேப்பில் லொக்கேஷன் போட்டிங்கன்னா வடிவேலம்பாளையம் அப்படின்ட்டு ஒரு கிராமத்தில் இந்த பட்டிமா வந்து இட்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு கோ visit her, get her blessings. Okay, she is giving a wonderful idli. And if you want, உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து உங்களோட ஓன் பிளேட்ஸ் கூட எடுத்துகிட்டு போகலாம் இஃப் யூ லைக். இல்லைனா அங்கேயும் பிளேட் இருக்குது. இல்லை எனக்கு அங்கே வேண்டான்னா நீங்கள் வந்து பேப்பர் பிளேட்ஸ், எந்த பிளேட்டாக இருந்தாலுமே நீங்களே உங்களோட ஓன் பிளேட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஷீல் பி ரெடி டு கிவ் யூ ஆல் இட்லி, நம்பர் ஆஃப் இட்லிஸ், 20 இட்லிஸ், 25 இட்லிஸ் யூ வாண்ட் டு ஹேவ், அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் யூ கேன் கெட் த கிரேட்டஸ்ட் திங் இஸ் யூ கேன் கெட் ஹர் பிளெஸ்ஸிங்ஸ். அதுதான் த கிரேட்டஸ்ட் திங். அண்ட் யூ கேன் ஈட் டு யுவர் ஃபுல்லஸ்ட். உங்கள் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வரலாம். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு கோ அண்ட் விசிட்டர் whoever is coming to Coimbatore. And see you all in the next video. Thank you. Bye.